செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் விஜய்க்கு அக்கறை உள்ளதா என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கிறதா என்று உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல ஆளும் அரசுக்கு எதிரான பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அந்த பதிவுல உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் விஜய்க்கு அக்கறை இருக்கிறதா என்று தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் கொதிப்படை வைத்துள்ளது ஸ்ரீவைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகர்களுக்கு நடந்துள்ள அநீதி என கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்கள்ல மிக தீவிரமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீதான அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர் இந்த பதிவை விட்டிருக்கிறார். அதுவும் அந்த பதிவுல ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணுக்கு நெருக்கமான அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் இருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அமைச்சர் புசி ஆனந்திடம் பேசி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று எம்எல்ஏ சரவணன் சமரசம் பேச முயன்றதாக பாதிக்கப்பட்ட பெண்ணே பேட்டியளித்திருக்கிறார். இதுபோல் இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு அமைச்சருக்கும் இந்த பிரச்சனை தெரியும் என்கிறது எல்லாம் மேலிடத்துக்கு தெரியும் என்று குற்றவாளிகள் கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியில் யார் அந்த மேலிடம் என்று மக்கள் கேட்கின்றனர். தனிமனித ஒழுக்கம் பற்றி பாடம் எடுத்துள்ள முதலமைச்சர் விஜய் ஒட்டுமொத்த அவருடைய அரசும் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க முயன்றுள்ளதாகவே இதில் அம்பலப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.